ஹலோ மக்களே, இன்னைக்கு செம்மையான ஒரு அரசு வேலையோடு தான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய போக்குவரத்து துறை தாங்க. இப்போதைக்கு இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிரைவர் வேலைக்கும் கண்டக்டர் வேலைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆயிரும். நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன், இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது டீட்டெயில்டாக. சரிங்களா. எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. 3000க்கு மேற்பட்ட ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. இது ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு நமக்கு நம்ம ஊர்லேயே வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங் அப்படின்ற ஒரு இதுக்கு கீழே நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சரிங்களா. அதிகபட்சமாக உங்களோட நண்பர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்குங்க. ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 போக்குவரத்து கழகத்தின் பெயர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, தமிழ்நாடு அரசு 8 போக்குவரத்து கழகத்தில் உள்ள 25 மண்டலங்களையாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. அதுக்கான விண்ணப்பங்களை தான் அவங்க நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு லிங்க் காட்டினேன் இல்லையா, அங்கே வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அது அவங்க தனித்தனியாகவே பிரிச்சிருக்காங்க. மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது சென்னை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் லிமிடெட் விழுப்புரம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் லிமிடெட் கும்பகோணம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம், அப்புறம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை, அப்புறம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி அப்படின்ற மாதிரி தான் இதைத்தான் அவங்க 8 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3000க்கு மேற்பட்ட போஸ்டிங் இருக்குங்க. சரிங்களா. பதவி எண்ணர் பேர் ஓட்டுநர் உடன் நடத்துனர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. காலி இடங்கள் மொத்த எண்ணிக்கை அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3274 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சென்னைக்கு கீழே 364 வேகன்சி இருக்குங்க. அதையுமே இன்னும் சொல்லப்போனால் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது சென்னை அப்படின்ற மாதிரி அதுக்கு 318 போஸ்டிங் இருக்குது. சரிங்களா. ஸோ இது எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை 2 மாவட்டம் சொல்லியிருக்காங்க இல்லையா, மண்டலமாக அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு 364 போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இது 318 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் விழுப்புரம் லிமிடெட் கீழே என்னென்ன வருது அப்படின்னா விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. விழுப்புரமில் 88, வேலூரில் 50, காஞ்சிபுரத்தில் 106, கடலூரில் 41, திருவண்ணாமலையில் 37. ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 322 வேகன்சிஸ் இருக்குங்க. சரிங்களா. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் லிமிடெட் இருக்கு இல்லையா, அது என்னென்ன மாவட்டங்கள் வருது அப்படின்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை, கரூர், இது எல்லாமே வருதுங்க. அதில் கும்பகோணத்தில் 101 பேரை எடுக்கிறதாகவும், நாகப்பட்டினத்தில் 336 பேராகவும், திருச்சியில் 176, காரைக்குடியில் 185, புதுக்கோட்டையில் 110, கரூரில் 48. ஸோ மொத்தமாக 756 போஸ்டிங்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் லிமிடெட் அப்படின்றது சொல்லியிருக்காங்களா. ஸோ மண்டலம் என்னென்ன மண்டலம் வருது அப்படின்னா சேலம், தருமபுரி, இது 2மே வருதுங்க. ஸோ சேலத்தில் 382 பேரை எடுக்கிறதாகவும், தருமபுரியில் 104 போஸ்டிங்ஸ் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 486 போஸ்டிங்ஸ் இருக்குங்க இந்த ஒரு மண்டலத்துக்கு கீழே. அடுத்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை லிமிடெட், கோவை அப்படின்ற இருக்கு இல்லையா, கோவைக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோவையில் கோவை இருக்குது, ஈரோடு இருக்குது, ஊட்டி இருக்குது, திருப்பூர் இருக்குது. இந்த 4 மாவட்டங்களும் அதுக்கு கீழே வந்துடும். சரிங்களா. ஸோ கோவையில் 100 பேரையும், ஈரோடில் 119, ஊட்டியில் 67, திருப்பூரில் 58. ஸோ மொத்தத்துக்கு 344 பேரை வேலைக்கு எடுக்கிறதாக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மண்டலத்துக்கு கீழே என்னென்ன வருது அப்படின்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டம் வருதுங்க. ஸோ மதுரையில் 190, திண்டுக்கல்லில் 60, விருதுநகரில் 72. ஸோ மொத்தமாக 322 போஸ்டிங்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்தது கடைசி அவங்க வெளியிட்டிருந்தது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னா திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி வருதுங்களா. ஸோ திருநெல்வேலி அப்படின்னா 139 வரும், நாகர்கோவிலில் 129, தூத்துக்குடினா 94. ஸோ மொத்தம் 362 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ இது தாங்க அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம்
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறைந்தபட்ச வயது உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், இதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 24 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதிகபட்ச வயசு அப்படின்னா 1/7/2025 வரைக்குமே பொது வகுப்பினர், அதாவது ஓசி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 40 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 45 வயசு பூர்த்தி அது வரைக்குமே போஸ்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தில் ஒர்க் பண்ணவங்க ஓசி 50 வயசு பூர்த்தி ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதே போல் இராணுவத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்களா 55 வயசு வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கல்வி தகுதி உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா, நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும்ப்பா. எஸ்எஸ்எல்சி 10th போதும். தமிழ் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்கிறதில் அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முக்கிய தகவல் அப்படின்னு சொல்லி பார்க்கோம் அப்படின்னா, ஓட்டுநர் உரிமம் இருக்கணும், 18 மாதங்கள் கனரக ஓட்டுநர் உரிமம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதாங்க லைசன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. உயரம் மற்றும் எடை அப்படின்னா, உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டரும், எடை குறைந்தபட்சம் 50 கிலோகிராமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியர் ஐசைட் இருக்கணும், நல்ல கண் பார்வை இருக்க வேண்டும், அப்புறம் ஃபிசிக்கல் டிஃபார்மெட்ரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 590 ரூபா இருக்குது. அதே மாதிரி மற்ற பிரிவில் வர்றவங்களுக்கு 1180 ரூபா இருக்குங்க. சரிங்களா? குறைந்தபட்சம் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கணும். லைக் 24 மாதம்லேருந்து 18 மாதங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ கட்டணம் பே பண்ணி தான் நம்மளால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அது போக அந்த இணையதளம் நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் காமிச்சு இல்லையா, அந்த ஒரு வெப்சைட் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் தான் உங்களால் போய் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்ட ஒரு இது. அதுக்கப்புறம் இதோட எப்படி இருக்குது இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னா, தேர்வு அனுமதி சீட்டு பதிவாக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குங்க. ஒரு எக்ஸாம் எழுதி தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ எக்ஸாம்ஸ் இருக்கும், அதை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் ரெகுலராக எங்கெங்கே வேலை இருக்குது, இதுக்கு ஃபாலோ அப் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலர் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் போடுறது என்னுடைய ஒரு வேலை. ப்ளீஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.